அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே, எப்போவுமே வீடியோக்குள்ளே போயிட வேண்டிதான். ஷார்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க, 1,00,000 ரியால் ஃபைன். 1,00,000 ரியால் ஃபைன். அப்படி என்ன ஃபைன்? சவுதி அரேபியாவிலே இத்தனை வருட காலமாக நாம் பார்க்காத ஒரு ஃபைன். அந்த பேப்பரை நான் பார்த்துவிட்டு எனக்கு என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி ஒரு ஃபைன். யாருக்காவது தெரியுமா? இங்கே ஓடக்கூடிய டிரைவருக்கு யாராவது தெரியுமா இந்த சம்பவம் நடந்தது? தெரியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதே கம்பெனியில் வேலை பார்க்கும்போது சிமெண்ட்டு, டிப்பர், ஃப்ளாட்பெட்டு, அப்போம்லாம் வெயிட்டும் கிடையாது. நம்ம பேரில் தான் வண்டி இருக்கும். இன்றைக்கும் சில கார் கம்பெனிகளில் அதே டிரைவர் பேரில் தான் அந்த ஆர்சி புக் இருக்கு. இப்போ டிரைவரு 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு வச்சுக்கலாம். பேரை சொல்லக்கூடாது, ஊரை சொல்லக்கூடாது, கம்பெனியை சொல்லக்கூடாது, எதையுமே சொல்லாமல் நான் பேசுகிறேன், புரிஞ்சுக்கிறோம். 1ஆம் நம்பர். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அந்த டிரைவர் அந்த 1ஆம் நம்பர் பேரில் தான் அந்த வண்டி இருக்குது. ஓகே. அந்த 1ஆம் நம்பர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 5 நாளைக்கு லீவு கேட்டிருக்காரு. லீவு கேட்டவுடனே அந்த கம்பெனியில் அந்த வண்டியை என்ன பண்ணுறாங்க, 2ஆம் நம்பருக்காரருக்கு கொடுக்குறாங்க. இந்த 2ஆம் நம்பருக்காரர் என்ன பண்ணார், ஒரு 5 நாளைக்கு ஓட்டும்போது 2ஆம் நாள் 3ஆம் நாள் ஒரு போஸ்ட்டில் கொண்டு அடிக்கிறார் வண்டியை. நைட்டில் போஸ்ட்டில் அடிச்சிருக்கிறார. அந்த வண்டியை கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டியும் பார்த்துருக்காரு. எல்லாம் ஆதாரத்தோடு சொல்கிறேன், பின்ன போடுறேன் பாருங்கள். பார்த்துட்டு அந்த வண்டி என்ன பண்ணிவிட்டு சைடில் என்ன பிரச்சனையும் இல்லை, அது ஒரு ஃப்ளாட்பெட் வண்டி, ட்ரெய்லர், ஓப்பன் ட்ரெய்லர், லோடு கிடையாது. புரியுதா? அடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு பாயிண்ட் ஆச்சா? இது யாருக்குமே தெரியாது. அதே அன்னைக்கு நைட்டு இந்த டிவைடர்னு சொல்கிறாங்கல்ல, போலீஸ் வச்சுருப்பாங்க தெரியுமா ரோட்டில், அதை அடித்து நொறுக்கிட்டு போயிட்டார். 2வது தப்பு. 3வது என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அதே நைட்டு ஒரு கேட்டு, எங்கேயோ ஒரு கம்பெனி கேட்டு, ஏதோ என்ன எப்படி அடித்தார் தெரியாது, கேட்டெல்லாம் நொறுக்கிட்டு வண்டி போயிடுச்சு. யாருக்கும் தெரியாது இது. புரியுதா? அப்போது வண்டி பேர் யாரில் இருக்குது? 1ஆம் நம்பர் பேரில். நல்லா புரிஞ்சுக்கணும். செஞ்சது யார்? 2ஆம் நம்பர் ஆள். 1ஆம் நம்பர் 5 நாள் லீவில் இருக்கார். சரி, இது மறுநாள் காலையில் டிவைடரை அடித்து நொறுங்கினது செக் பாயிண்ட் போடும்போது போலீஸ் பார்க்குறாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே போடும்போது ஆட்கள் இருக்காது. பார்த்துட்டு ரோடு கேமரா இருக்கு இல்லையா, தட்டிட்டாங்க. தட்டிட்டு குறிப்பெடுத்தாச்சு. அப்போது 24 ஹவர்ஸு இங்கே போலீஸ் ரோந்து உண்டு. உங்கள் வண்டி பிரேக் டவுன் ஆனால் பின்னாடி பஞ்சாயத்து போர்டு வண்டி நிற்கும், இல்லைன்னா போலீஸ் வண்டி பாதுகாவலுக்கு நிற்கும். விடிய நிற்கும். ஏன்னா ரோட்டை விட்டு வெளியே இருக்கா உள்ளே இருக்கா, கொஞ்சம் எல்லோ லைனில் அப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த கோன்லாம் வச்சுட்டு போலீஸ் வண்டி காவலுக்கு கிடக்கும். நீங்கள் உள்ள டிரைவர்கிட்ட கேளுங்க. புரியுதா? சேஃப்டிக்காக நிற்பாங்க, மேலே லைட்டை போட்டு நிற்பாங்க போலீஸு. அதைத்தான் பஞ்சாயத்து போர்டு வண்டின்னு ஏன் சொன்னோம்னா, அது பலதியா வண்டின்னு சொல்லுவாங்க. அதை அந்த ரோந்தில் போலீஸ் இருக்கும்போது பகலில் போஸ்ட் ஒன்று டேமேஜாக இருக்குது, அங்கேயும் கேமரா அங்கேயும் இருக்குது, கேமரா பார்த்துட்டாங்க. அதையும் எடுத்தாச்சு. உடனே வயர்லெஸ் பறக்குது. 2ம் ஒரே வண்டி. கேட்டை உடைச்சிருக்கு. எங்கேயோ ஒரு கேட்டை உடைச்சாங்கல்ல, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்ல, அந்த கேட்டில் அங்கே கேமரா இருக்குது. அதையும் பார்த்தா 3ஐயும் உடைச்சது ஒரே வண்டி.
இந்த வண்டி நம்பர் இருக்குது தெரியுமா, இந்த நம்பரில் தான் எப்போவுமே மெசேஜ் போகும் கம்பெனிக்கு. நாங்களாம் இப்போ போயிட்டுருக்கோம், கேமரா அடிக்கும், வண்டி நம்பருக்கு வந்துடும். அப்போ அந்த டியூட்டி யார் பண்ணியிருக்கா என்னன்னு பார்த்து தான் கேட்பாங்க. புரியுதா? சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த மூணையும் பார்த்த போலீஸு கடன்னு தட்டுறான். தட்டும்போது இந்த 1ஆம் நம்பர் பேரில் இந்த வண்டி இருக்குல்ல, அது அந்த அந்த ஆர்சி புக்கில் இந்த கம்பெனி பேரில் இருக்குமா, நேராக பேப்பரை விட்டுருச்சு. எவ்வளவு? 1,00,000 ரியாலு. எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 23 லட்சம் 24 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பா, அவன் வீட்டுக்காரி நகையை கொண்டு வச்சு ஒரு 10 பேர்கிட்ட நகையை வாங்கி ஒரு வீட்டையே கொண்டு, ஒரு ஏழப்பட்டவனாக இருந்தால் சொல்கிறேன், எத்தனை பேர் நகையை கொண்டு உள்ள பேங்கில் வச்சு இந்த கடத்தை அடைக்க முடியும்? விட்டுருவாங்களா போலீஸு? வித்தின் 30 days போட்டிருக்கு. அது என்ன தெரியுமா, கட்டலைன்னா அந்த 1 லட்சத்துக்கு உண்டான ஃபைனு கூடும். எப்படி தெரியுமா, இப்போ எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 300 ரூபா வந்திருக்குன்னு வைங்க, 300 ரியால் வந்திருக்கு. ஒரு மாதம் 25ஆம் தேதி எனக்கு போட்டிருக்குன்னா அடுத்த 25க்குள்ளே கட்டணும். அப்படி கட்டலைன்னா 300 400 ஆகும். அப்போ 1 லட்சத்துக்கு எவ்வளோ ஆகும் பாருங்கள், ரியாலுக்கு சொல்லவே முடியாது இல்லையா? அப்போது நம்ம வீடியோ போடுறோம யாராவது பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். 10 பேர் புரோஜனமாக வந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, ஒரு சந்தோஷம் இருக்கும். அவ்வளோ பெருமையை இறைவன் விரும்பவே மாட்டான். ஒரு கடு அளவு மனசில் பெருமை இருந்துன்னா அவன் மேலே சொர்க்கத்தில் நுழைய முடியாது. இறைவன் நம்மளை விரும்பணும்னா உன் மனசில் ஒரு கடுகு அளவு கூட பெருமை இருக்கக்கூடாது. நான் அவனுக்கு படித்து கொடுத்தேன், இவனுக்கு படித்து கொடுத்தேன், இவனுக்கு சொல்லி கொடுத்தேன், அதை கொடுத்தேன், வரக்கூடாது. இந்த யூடியூப் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்க முடியாது. நானும் யூடியூப்பில் என்னெல்லாமோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், பைசாக்கும் வியூவர்ஸ்க்காகும். சரி, ஓகே, அந்த சப்ஜெக்ட் வேண்டாம். இப்போது இந்த 2ஆம் நம்பர் டிரைவரை, ஃபஸ்ட்டு டிரைவர் 1ஆம் நம்பர் பேரில் தானே இருக்குது, அந்த டிரைவரை கம்பெனி கால் பண்ணுறாங்க, தம்பி உடனே வா. 4ஆம் நாள் வந்துட்டார். அங்கே சவுதிக்குள்ளே தான் 5 நாள் லீவ் அவருக்கு. வந்துட்டு இந்த மாதிரி 1 லட்சம் ரியால் உன் பேரில் வந்திருக்குன்னொன்னே, ஐயோ நான் கிடையாது, அவர் தான் வண்டி ஓட்டுறாரு, நான் லீவுன்னு பார்த்துக்கன்னு அவர் 2ஆம் நம்பரை கையை கட்டி விட்டார். உண்மை தானே? 2ஆம் நம்பரை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், ஐயோ ஆத்தா அம்மாடி, எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னொன்னா வீடியோ கேமரா கொடுன்னு கேட்குறாங்க கம்பெனி. நேர கம்பெனிக்கு வீடியோ கேமரா வருது, கொடுப்பாங்க, எல்லாமே உண்டு. அந்த வீடியோ கேமராவை கொடுக்குறான். முரூர் டிராஃபிக் செக்ஷன்லேருந்து வருது வீடியோ கேமரா. அதை பார்த்துட்டு இவர் கீழே இறங்கி நின்று அந்த இடத்துல பார்த்துருக்கிறாரு. இது எல்லாம் இவர் தானே, எதுக்கு மறைக்கணும் இவ்வளோ? ஆனால் அந்த வண்டியை பாருங்கள், சைடில் மட்டும் ட்ரெய்லரை மட்டும் உரைச்சிட்டே போயிருக்கு எல்லாத்தையுமே. கடைசியில் ஒப்பு கொண்டாச்சு இல்லையா? ஆனால் பேர் யார் பேரில் இருக்குது? அவர். வண்டி ஓட்டுனது இவர். 2 ஒரே கம்பெனி, ஒரே இக்காமா தப்பிச்சிட்டாங்க. அந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா இன்றைக்கி நானும் இல்லை, அவனும் இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு கம்பெனி வண்டியை இன்னொருத்த ஓட்டக்கூடாது. ஆனால் அந்த டிரைவரை வச்சுட்டு ஓட்டலாம். எப்படி? லைசன்ஸ் இருக்குது, உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது. நான் சொல்லுவேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப இதாச்சு, அதனால தான் ஓட்டுறான். அந்த சட்டம் இருக்குது. புரியுதா? ஆனால் ஏதாவது ஆகாத அளவு பார்க்கணும். கடவுள் தான் காப்பாற்றணும். நமக்கு தெரியாது இல்லை ரோட்டில் என்ன நடக்குன்னு. அதனால ஏதாவது நோய் நொடியாக கம்பெனியில் சொல்லி இறங்கிருங்க, வேறு டிரைவர் போட்டு அனுப்பிக்கிடுவாங்க. புரியுதா? இப்போது கோர்ட்டுக்கு அலைகிறாங்க. கோர்ட்டில் போய் தான் இதை குறைக்க முடியும், வேறு வழியே கிடையாது. இப்போ வரேன், இது என்ன காரணம்? ஏன் இவர் அடித்து அதை அடித்து இதை அடித்து ஒரே நேரத்தில் இத்தனையும் காலி பண்ணிட்டு வண்டி ஓட்டினது தெரியுமா உங்களுக்கு? அடிக்கடி சொல்லுவோம்ல, வண்டியை குரங்கட்டி தூங்கிட்டு காலில் போங்கன்னு. தூக்கம் செஞ்ச வேலை 2ஆம் நம்பர் வாக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு தூக்கம் தான், நான் தெரியாமல் ஓட்டிட்டேன், அடிச்சிட்டேன், போயிட்டேன். 3 தரையும் எனக்கு தூக்கம்தான். அந்த வண்டியை நிப்பாட்டணுன்னு கூட அவருக்கு வரல. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு இது? நண்பர்களே, சின்ன தூக்கம்தான், தயவு செய்து வண்டியை ஓரம் கட்டிடுங்க. புரியுதா? டபுள் டிரைவர் போட்டு நாங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் 24 hours. ஏதோ ஆண்ட முன்னியத்தில் நீ டைம் கிடச்சிது உங்களுக்கு வீடியோ பேச. புரியுதா? என்ன காலையில் ஓடணும் நான். அதனால் தூக்கத்தை மறந்துடாங்க. உடம்பு கட்டுப்பாடு, சாப்பாடு கட்டுப்பாடு, உங்கள் உடம்பு ஆரோக்கியம் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் தூக்கத்தை கரெக்டான முறையில் வரும். கரெக்டான முறை வண்டி ஓட்ட முடியும். கண்டதை வாங்கி கண்டதை தின்னுட்டு போனீங்கன்னா
உங்களுக்கு உடம்பு கட்டுப்பாடு இருக்காது, பெரிய நோய்களை சந்திக்க வேண்டி வரும் என்று கூறி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லி போட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைச்சு விடுங்க. 2025 தயவு செய்து சப்ஸ்கிரைப் கூட்டி விடுங்க, கொஞ்சம் கூட்டி போடுங்க, சரியா? சப்ஸ்கிரைபரை முதல்ல பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். எனக்கு அந்த ஏதாவது கொடுப்பாங்க சில்வர் மாதிரி, தமிழ்நாட்டில் ஒருத்தர் அப்படி கிடந்து கத்திட்டு கிடந்தான், அதையும் நான் போட வெளியிலேன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு இதுக்காக தான் இதை ஒன்று எடுத்துடணும் எப்படியாவது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.